இந்த மாதிரி நம்ம ட்ரோனும் கிராஷ் ஆகாமல் இருக்க கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேலிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா IME கேலிப்ரேஷன். இந்த 3 டாட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேஃப்டியில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா IME நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார்ஸில் இருக்கும். IMEனா இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட். இது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ட்ரோன் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருக்குது, அந்த பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ வந்து இதுவே கேலிப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் என்னென்ன பொசிஷன் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பொசிஷனில் வச்சா போதும். இந்த கேலிப்ரேஷனுக்கு நம்ம மொத்தம் 5 பொசிஷனில் வைக்கணும். இந்த கேலிப்ரேஷனோட மேஜர் ஒர்க் அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோனோட பொசிஷன் சேஃபாக இருக்கிறதுக்கும் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரீஷியஸாக இருக்கிறதுக்குமே இந்த கேலிப்ரேஷன் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் ட்ரோன் மிஸ்பிஹேவ் பண்ணதுன்னா இந்த கேலிப்ரேஷன் முக்கியமாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரோனோட மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கே ஃபீல் ஆகும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி 5th பொசிஷன் வந்து நிற்க வைக்க சொல்கிறாரு. நிற்க வச்சிடலாம். அண்ட் இந்த கேலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ட்ரோன் வந்து மூமெண்ட்ஸ்லேயே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகும். லைக் கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ட்ரோன் தானாக ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகிடுச்சுன்னா நமக்கு கேலிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு டர்ன் ஆன் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.